ஓரிடத்தில் பயணத்தை ஆரம்பித்து சிறுவனொருவன் 10 மீட்டர் வடக்கு நோக்கியும் அவ்விடத்திலிருந்து 20 மீட்டர் கிழக்கு நோக்கியும் மீண்டும் 10 மீட்டர் தெற்கு நோக்கியும் சென்று குறித்த இடத்தை அடைந்தான் எனின், சிறுவன் பயணம் தொடங்கிய இடத்திலிருந்து பயணம் முடிந்த இடத்திற்கும் இடையிலுள்ள தூரம் யாது? அந்த வகையில் ஓர் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சிறுவன் ஒருவன் 10 மீட்டர் வடக்கு நோக்கியும், ஸோ அவருடைய குறித்த புள்ளி இதுவாக இருந்தால் 10 மீட்டர் வடக்கு நோக்கியும், எனவே இங்கே 10 என்று போட்டுக்கொள்வது சிறந்தது. அவ்விடத்திலிருந்து 20 மீட்டர் கிழக்கு நோக்கியும், ஸோ இதிலிருந்து 20 மீட்டர் கிழக்கு நோக்கியும் மீண்டும் 10 மீட்டர் தெற்கு நோக்கியும் சென்று குறித்த இடத்தை அடைந்தான். ஸோ இந்த இடத்திலிருந்து மறுபடியும் 10 மீட்டர் தூரம் தெற்கு நோக்கி வருகின்றார். கேட்கப்பட்ட வினா, அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது உள்ள இடத்திற்கான தூரம் எவ்வளவு? ஆகவே இங்கே கீழே வரையப்பட்ட கோட்டின் அளவு தான் மேலேயும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அவர் ஆரம்ப இடத்திலிருந்து தற்பொழுது 20 மீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றார்.